நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம அப்பா அம்மாவா நம்ம பார்ட்னரா. ஸோ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது நிறைய பேர் என்னை திட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க நம்மளோட சந்தோஷத்துக்காக நிறைய காம்ப்ரமைசஸ் பண்றாங்க. அவங்க நம்மளை வளர்த்து இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க ஓஞ்சு போயிடுறாங்க. அதுதான் உண்மை. அப்பா அம்மா இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்குறத நிறுத்திடும். அந்த அளவுக்கு அப்பா அம்மா எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளை நல்லபடியா பார்த்துக்கிட்ட மாதிரி இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நீங்க அங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியை தான் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடுதோ அது உங்களோட கமிட்மெண்ட் ஆயிடுது. உங்க அப்பா அம்மாக்கும் அது கமிட்மெண்ட் தான். அப்பா அம்மா நம்மள எப்பயாவது பேர்டனா பார்த்தாங்களா, நம்ம இப்ப எப்படி அவங்களை பேர்டனா பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் உங்களை வளர்த்தாங்க. அது அவங்களோட டியூட்டி. ஏன்னா குழந்தைங்களா நம்மளாலே பார்த்துக்க முடியாது. அப்ப நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை பார்த்துப்பாங்க. அந்த டியூட்டிக்கு நன்றி கடனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஓல்டேஜ்ல அவங்கள நீங்க பாத்துக்கணும். அதுவும் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஓல்டேஜஸ்ல அவங்களுக்கான கேரை நீங்க கட்டாயமா கொடுக்கணும். உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை மாதிரியே ரொம்ப பாசிட்டிவா அண்ட் எல்லாத்தையும் சகஜமா எடுத்துக்கிறவங்களா இருந்தா அவங்கள பக்கத்துல வச்சு நீங்க கேர் பண்ணிப்பீங்க. ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் டாக்ஸிக்கா இருந்தா அவங்கள தூரத்துல வச்சு நீங்க அவங்கள கேர் பண்ணிப்பீங்க. பட் கேர் பண்ணிக்கிறது ஆஸ் அ சைல்டு நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். பட் ப்ரியாரிட்டின்னு வரும்போது யார் இங்க ஃபர்ஸ்ட் டேக் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி தான். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.